வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். தமிழக சட்டமன்ற தேர்தல்ல தாவேகா கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும், அந்த கட்சிக்கு அரிது பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆட்சி அமைப்பதற்கு தாவேகா கட்சி ஈடுபட்டாலும், அந்த கட்சிக்கு ஆதரவா காங்கிரஸ் கட்சி கூட்டணி சேர்ந்திருக்குது. பிசிகே மற்றும் இடதுசாரி கட்சிகள் கூட தாவேகா ஆதரவு கேட்ட நிலையில அதோட தொடர்ச்சியா தமிழக அரசுல என்ன நடக்குது அப்படின்றது நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமிழக சட்டப்பேரவை தேர்தல்ல வெற்றி பெற்ற திமுக பாத்தீங்கன்னா எம்எல்ஏ அவங்க இருக்காங்க இல்லைங்களா, வெற்றி பெற்ற எம்எல்ஏ கூட சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு மற்றும் ஆலோசனையும் நடத்தியிருக்கிறாரு. இந்த திமுக கூட இருந்து விலகிய காங்கிரசுக்கு மிகவும் கண்டனம் தெரிவிக்கிற வகையில பகிரங்கமா அவரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. யாரு? ஸ்டாலின் சாரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அதிகாரத்தை வழங்குவது உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குது திமுக சார்பில். அந்த தீர்மானத்துல திமுக என்ன சொல்லியிருக்குன்னா, காங்கிரஸ் தனது பழைய குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. தேர்தலுக்கு முன்பாகட்டும் பின்பாகட்டும் உண்மையாக நடந்து கொள்ளாதது காங்கிரஸ் கட்சி அப்படின்ட்டு விமர்சிச்சிருக்கிறாரு திமுக தலைவர் ஸ்டாலின் சார். இந்த கூட்டத்துல ஸ்டாலின் சார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கட்சியின் நலன் கருதி சில அவசர முடிவுகளை எடுக்க நேரிடலாம், அதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டுப்பட வேண்டும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையிலேயே இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. தேர்தல்ல வெற்றி பெற்றாங்க இல்லைங்களா சட்டப்பேரவை உறுப்பினர்கள். யாரோட சட்டப்பேரவை உறுப்பினர்கள்? அதிமுகவுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் இவரு எடப்பாடி பழனிசாமி சார் இருக்காரு இல்லைங்களா, அவர் ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு. இந்த ஆலோசனைக்கு அப்புறம் அதிமுகவோட சட்டப்பேரவை உறுப்பினர்களை புதுச்சேரியில இருக்கிற ஒரு தனி விடுதிக்கு அனுப்புறாரு, அதாவது தனி ஹோட்டலுக்கு. தாவேகாக்கு எப்பொழுதும் அதிமுக உறுதுணையாக இருக்காது அப்படின்ட்டு துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவிக்கிறாரு. இந்த நிலையில அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சென்னையில இருந்து புதுச்சேரிக்கு புறப்படுறாரு. தாவேகாவோட இணை செயலாளர் CTR நிர்மல்குமார் என்ன செய்யறாருன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு சென்று அங்க கூட்டணி வைப்பதற்காக சில ஆலோசனைகள் கேட்கிறாரு. இந்த சந்திப்புக்கு அப்புறம் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, விசிக, கம்யூனிஸ்ட், IUML உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளோம், அவர்களின் பதிலுக்காக காத்திருக்கிறோம். அதே நேரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியின் உள்ள எந்த கட்சிக்கும் அழைப்பு விடுக்கவில்லை என்று தெரிவித்த நிர்மல்குமார் அதற்கான எண்ணமும் இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. தாவேக நிர்வாகி அருண்ராஜ் என்ன செய்யறாருன்னா, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அந்த அலுவலகத்துக்கு நேர்ல போறாரு. அங்க இருக்கிற நிர்வாகி காதர் மைதீனை சந்திக்கிறாரு. காதர் மைதீன் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றதால் முடிவெடுக்கும் அதிகாரம் எங்களிடம் இல்லை, அதே நேரத்தில் தனிப்பெரும் கட்சியாக உள்ள தாவேகாவை அழைத்து பதவி பிரமாணம் செய்ய வேண்டிய கடமை ஆளுநர் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில மீண்டும் இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் மாளிகைக்கு போயிருக்கிறாரு ஆளுநரை சந்திக்க. அங்க தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத்தை சந்திச்சிருக்கிறாரு. இந்த நிலையில நாள் விஜய் பொறுப்பு ஆளுநரை சந்திச்சிருக்கிறாரு. பொறுப்பு ஆளுநரை சந்திச்சு விட்டு விஜய் சென்றதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லோக்பவன் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்படுது. அது என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரேலேக்கர் தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜயை இன்று லோக் பவனுக்கு அழைத்தார். இந்த சந்திப்பின் போது ஆட்சி அமைப்பதற்கு அவசியமான தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தேவைப்படும் பெரும்பான்மை ஆதரவு இன்னும் பெறப்படவில்லை என்று ஆளுநர் விளக்கினார் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்ட நிலையில பல தலைவர்கள் பகிரங்கமா கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆளுநர் மேல. தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரை விடுதலை சிறுத்தை தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சிச்சிருக்கிறாரு. பாஜகவும் அமித்ஷா, மோடி ஆகியோரும் தமிழ்நாடு அரசியலில் தலையீடு செய்து குழப்பத்தை உருவாக்குகின்றனர். தாவேகா தனிப்பெரும் கட்சியாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது.
எனவே அவரை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம் காட்டும் வழிகாட்டுதல். அவர் ஆதரவு கோரிய நிலையில் இன்னும் ஆளுநர் எந்த முடிவையும் எடுக்காமல் இங்கு குழப்பம் ஏற்படுவதற்கு இடம் கொடுக்கிறார். அடுத்ததாக தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் யார் யார் என்ற பட்டியலை ஆளுநர் கோர முடியாது. விஜயை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும். அவருக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கிறதா என்பதை சட்டப்பேரவையில் நிரூபிப்பதற்கு அவரை அனுமதிக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் பாஜக திரைமறைவில் தலையீடு செய்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்ற ஐயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதல்ல. மக்கள் அளித்த தீர்ப்பின்படி விஜய் பதவி ஏற்பதுதான் சரி. அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடையூறாக இருக்க மாட்டோம். பாஜக, RSS, சங் பரிவாரர் அவரை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது காங்கிரஸ், VCK, இடதுசாரிகள் இணைந்து ஆட்சி அமைக்க விரும்புகிறோம் என அவர் கூறியிருப்பதை நாங்கள் பரிசீலிக்கிறோம். முன்கூட்டியே முடிவை அறிவிக்க முடியாது, பரிசீலித்து அறிவிக்கப்படும். ஆளுநரும் அதற்கேற்ப செயல்படுவதாக தெரிகிறது. அவரை முதலமைச்சராக அனுமதிக்காவிட்டால் தமிழ்நாட்டை மேலும் திட்டமிட்டுள்ளனர் என்றே தெரிகிறது அப்படின்ட்டு தொல் திருமாவளவன் விமர்சிச்சிருக்கிறாரு. தாவேகா 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்த நிலையில 5 MLAக்கள் காங்கிரஸ்ல இருந்து திமுகவுக்கு தாவி இருக்கிறாங்க. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா திடீர் திருப்பமா அதிமுக MLAக்கள் பல பேர் அதுல புதுச்சேரியில் இருக்கிற தனியார் விடுதிக்கு புறப்பட்டு போயிருக்காங்க. இந்த நிலையில அதிமுக மூத்த செயலாளரான செம்மலை அவர் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் என்ன தெரிவிக்கிறார்னா, எங்களின் நிலைப்பாட்டை பற்றி எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நல்ல முடிவெடுப்பார். அவர் ஒரு தேர்ந்த அரசியல் தலைவர். எதை எப்போது எப்படி செய்ய வேண்டுமோ அதை கச்சிதமாக செய்வார். அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் நடக்கும். அவர் எடுக்கும் முடிவே நல்லதாகவே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு.